டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த ஜவ்வரிசி அல்வாவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு 3/4 கப் ஜவ்வரிசி எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சுட்டு இருக்கேன். இப்போது ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாதாம் முந்திரி நல்லா பொடியாக சாப் பண்ணது இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் அரைச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையே இதில் சேர்த்துட்டு கைவிடாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கைவிடாத மிக்ஸ் பண்ணுங்க. 3/4 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லம் வந்து பொரிச்ச வெல்லம் இதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துடலாம். அகெயின் 1 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பாத்திரத்தில் ஒட்டாது வருது. நம்மளுக்கு அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.